தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புகழ், இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புகழ், இதய தெய்வம் அம்மாவின் புகழ், இதய தெய்வம் அம்மாவின் புகழ், இதய தெய்வம் அம்மாவின் புகழ், பெருந்தகை பேரன் அண்ணாவின் புகழ், பெருந்தகை பேரன் அண்ணாவின் புகழ், பெருந்தகை பேரன் அண்ணாவின் புகழ். எதையும் தாங்கும் இதயம் கொண்டு தன்னை எதிர்ப்பவர் மீதும் கனிவு கொண்டு, எதையும் தாங்கும் இதயம் கொண்டு தன்னை எதிர்ப்பவர் மீதும் கனிவு கொண்டு, வைதவர் யாவரும் வாழட்டும் என்றே காட்டிய இதயம் அது வல்லவா, அது வல்லவன் காட்டிய வழி அல்லவா. இங்கே இந்த 3 தொகுதியிலும் நிகழ்ச்சியும் எவ்வளவு பிரமாதமாக நாம் நடத்த வேண்டும் என்று கனவு கொண்டோமோ அதே அளவு பிரமாதமாக நடந்தது என்று சொன்னால் உங்கள் ஒவ்வொருவருடைய உழைப்பும் நேரங்காலம் பார்க்காம உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு உறுதி எப்படி கோவை நிகழ்ச்சிக்கு பிறகு 2010 கோவை நிகழ்ச்சிக்கு பிறகு திமுக வீழ்ச்சி அடைந்தவர், அதே போல இந்த திருப்பூர் காங்கேயம் நிகழ்ச்சிக்கு பிறகு திமுக கண்டிப்பாக வீழ்ச்சி அடையும். அதை செய்கிற சக்தி எம்ஜிஆர் அம்மா அவருடைய அருள் பெற்ற அண்ணன் எடப்பாடியார் அவர்களால் மட்டும்தான் முடியும். எடப்பாடியார் மட்டும்தான். நம்ம தலைவர் தமிழ்நாடு கூட டெய்லி டூர் போட்டு போயிட்டு இருக்காரு. ஒரு நாளைக்கு சுற்றுப்பயணத்தில் மேடையில் நின்று கொண்டு போய் வீட்டுக்கு உட்காந்துல திங்கட்கிழமை இந்த ஊர்ல இத்தனை இடத்துல, செவ்வாய்க்கிழமை இந்த ஊர்ல இத்தனை இடத்துல, புதன்கிழமை இந்த ஊர்ல இத்தனை இடத்துல. அதனால மக்கள் அந்தந்த ஊர் மக்கள் தான் அந்தந்த ஊர்ல கூடுறாங்க. நல்லா தெரிஞ்சுக்காங்க, அந்தந்த ஊர் மக்கள் தான். திருப்பூர்னா திருப்பூர் மக்கள், காங்கேயம்னா காங்கேயம், பொள்ளாச்சின்னா பொள்ளாச்சி, அந்தந்த ஊர் மக்கள் திரண்டே இவ்வளவு கூட்டம் என்றால் இதுவரை 150 தொகுதிக்கு போய் 150 தொகுதி மக்களும் பார்த்துட்டாங்க. 150 தொகுதி மக்களும் பார்த்து விட்ட பிறகும் இன்னும் போகிற இடத்துல கூட்டம் கூட்டிகிட்டே இருக்கும். 150 தொகுதிக்கு அந்தந்த தொகுதி மக்கள் தான் பார்க்குறாங்க. அப்படியே ஆனாலும் பல்லாயிரக்கணக்கானவங்க ஒவ்வொரு தொகுதியிலையும் சேர்றாங்க. திருப்பூர் தெற்குலாம் குறைந்த அளவில் 35,000-40,000 பேர், வடக்குலேயும் அதே அளவு, காங்கேயத்திலேயும் அதே அளவு. ஆனால் எல்லாம் தேசம் பூரா இருந்து வேலை வெட்டி இல்லாதவங்களாம் வாக்குன்னு சொல்லி சேர்த்து வச்ச கூட்டம் அல்ல. இதெல்லாம் ஸ்பான்டேனியஸா இயற்கையா அவரை பார்க்கணும். நமக்கு தமிழகத்துக்கு விடிவு என்றால் அது எடப்பாடியார் மூலமாகத்தான் வரும். ஆட்சி ஒழிய வேண்டும் என்றால் அதை ஒழிக்கிற சக்தி எடப்பாடியாருக்கு மட்டும்தான் உண்டு என்ற எண்ணத்திலே மக்கள் தருகிற வரவேற்பு தான் இந்த வரவேற்பு. இதுல போய் இப்ப தலைவருக்கு 10 லட்சம் பேர் சேர்ந்தாங்க, அது இன்னும் ஒப்பிட வேண்டாம். இந்த சுற்றுப்பயணத்தை போல அஸ்வமேத யாகம் போல இது தமிழகத்தையே வெல்லுகிற சக்தியாக இந்த சுற்றுப்பயணம் அமைந்திருக்கு. அந்த பகுதி மக்கள் அப்படியே எடப்பாடியார் இடத்துல தங்கள் மனதை ஒப்படைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இந்த சுற்றுப்பயணம் அமைந்திருக்கிறது. திடீர்னு ஒரு நாளைக்கு எடப்பாடியார் போனார்னா அவருக்கும் 5 லட்சம் 10 லட்சம் பேர் சேருவாங்க. மதுரை மாநாட்டில் சேரலையா? ஆனா இது அண்ணாடு டே டு டே டெய்லி ஒவ்வொரு நாளும் நம்ம பொதுச் செயலாளர் மக்களை சந்திக்கிறார். வீட்டுக்குள்ள இல்ல, ஏசி ரூம்ல இல்ல, மக்களோட மக்களாக இருக்கிற ஒரு தலைவர்னா அது எடப்பாடியார். அப்புறம் இன்னைக்கு என்ன சொல்றான் திமுக கூட்டணி கட்சி பலத்துல நாங்க ஜெயிச்சோம். ஒரு நாள் திமுக காரன் மு.க. ஸ்டாலின், உதயநிதி யாரும் எங்க பலத்துல நாங்க ஜெயிச்சிருவோம் சொல்ல. கூட்டணி பலத்துல மொழிக்கு பயந்தவர்கள் என் மேல படுத்துக்கன்னு சொல்லக்கூடிய நிலையில திமுக இருக்கிறது. திமுக தன்னால் சாதிக்க முடியாததை கூட்டணியை வைத்து சாதிக்க பார்க்கிறது. இதையெல்லாம் நீங்கள் மக்களிடத்தில் எனக்கு சொல்ல வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, இப்ப என்ன செய்யறாங்க, 2 ஓசு பஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பஸ் ஓடுறதே இல்லை. ஓடுதா? குறிப்பிட்ட நேரத்துக்கு வருதா பஸ்? குறிப்பிட்ட அளவுல ரூட்ல பஸ் போகுதா? எப்போதாவது ஒரு பஸ் போகும். காங்கேயத்துக்கு போகணும்னா மண்ணில் ஏறி போக முடியுமா? டவுன் பஸ்ல தான் போக முடியும். ஃப்ரீ பஸ்ன்னு சொல்லி மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. அடுத்து மகளிர் உதவித்தொகை எல்லா மகளிரும் கொடுப்பதாக சொல்லி குறிப்பிட்ட அளவு மகளிருக்கு கொடுத்து தேர்தல் வர்றதுனால மீண்டும் எல்லா மகளிருக்கு தருவதாக சொல்லுறாங்க. ஆனால் மக்களுக்கு தெரியும் 4 வருஷமா கொடுக்கல, 4.5 வருஷமா கொடுக்கல. இப்ப தேர்தலுக்காக தான் கொடுக்குறான். தேர்தல் முடிஞ்சா நிப்பாட்டிடுவான்றது யாருக்கு தெரியும்? மக்களுக்கு தெரியும்.
அதே நேரத்தில் ஓஏபி சவால் சொல்ற எடப்பாடியாருடைய ஆட்சியில 45 லட்சம் பேருக்கு ஓஏபி இன்னைக்கு ஓஏபி எவ்வளவு தர்றாங்க தெரியுமா? 33 லட்சம் பேருக்கு தான் தர்றாங்க. 12 லட்சம் பேரை நிப்பாட்டிட்டாங்க, பயனாளிகளை நிப்பாட்டி விட்டார்கள். அதே போல தமிழ்நாட்டில் முக்கிய தொழில் விவசாயம். விவசாயத்துக்கு இந்த ஆட்சியில கிள்ளி போடுகிற பயன் கூட கிடைக்கவில்லை. கிள்ளி போடுகிற பயன் கூட இந்த ஆட்சியில விவசாயத்துக்கு இல்ல இல்ல இல்ல. விவசாயிகள் தானா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எப்ப இந்த ஆட்சியை தலை முழுக வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள் என்று நான் சொல்லிக் விவசாயிகள், விவசாய தொழிலாளிகள், அருந்ததியர் சமுதாயம், ஏழை எளிய மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், யாருக்கும் எந்த நன்மையுமே செய்யாத அரசாக இந்த அரசு இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக திருப்பூர் தொழிலதிபர்கள் எல்லாம், மிகப்பெரிய தொழிலதிபர்கள் எல்லாம் நம்முடைய ஐயா பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவர்களை சந்தித்தார்கள். அவர்களுடைய வேதனையை பார்த்தா நமக்கு வேதனை வந்துருக்கு. பேங்க் வட்டி கட்ட முடியல, வேலைக்கு ஆள் கட்ட மாட்டேங்குது, விளவா டாக்ஸ் போட்டு மத்திய ஆட்சி 50% அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் 50% டாக்ஸ் போட்டாரு. இதையெல்லாம் சொல்லி இதை முறியடிக்க வேண்டிய மாநில அரசு ஒரே ஒரு லெட்டர் எழுதி டெல்லிக்கு போஸ்ட் பண்ணிட்டு மாட்டாங்க. மாநில அரசு உடனடியாக டெல்லிக்கு போய் மு.க. ஸ்டாலின் தன் மகனை கூட்டிட்டு போய் டெல்லியில பிரதமரை பார்த்து, மற்ற அமைச்சர், நிதி அமைச்சரை பார்த்து இந்த கஷ்டத்தை எல்லாம் போக்கி திருப்பூரில் இருக்கிற தொழிலை ஒழுங்குபடுத்தி மீண்டும் திருப்பூரை வாழ வைக்க வேண்டிய மாநில அரசு தூங்கிட்டே இருக்கு. எந்த நன்மையும் செய்யாம மத்திய அரசு மேல பழியை போட்டு தூங்கிக் கொண்டே இருக்கிறது. ஆனால் சரியான தீர்வு ஏற்பட வேண்டும் என்றால் திருப்பூர் தொழிலதிபர்கள் சொல்லிட்டாங்க. திருப்பூர் இருக்கிற அனைத்து தொழிலதிபர்களும் சொல்லிட்டாங்க. நேற்று மேடையில என்ன சொன்னாங்கன்னா, நீங்க முதலமைச்சரா வந்தா தான் என்னாலும் மீண்டும் பழையபடி தொழில் செய்ய முடியும். அனைத்து தொழில்களும் நாசமாகி கொண்டிருக்கிறது. தொழிலை காப்பாற்ற முடியாத முதலமைச்சர் திருப்பூரிலே 60,000 கோடி ரூபாய் வருமானத்தை ஈட்டித் தருகிற தொழில் இங்கே நசித்து நாசமாகி போய் கொண்டிருக்கிறது. ஆனால் கூரை ஏறி கோடி பிடிக்க முடியாத முதலமைச்சர் வானமேறி வைகுண்டம் போவதை போல இங்கே இருந்து எந்த நாட்டு ஒவ்வொரு நாடா போய் ஜெர்மனி, இங்கிலாந்து, அங்கே போய் நான் சம்பாதித்த பணத்தை அங்கே சேமித்து வைத்து விட்டு வருகிறார். கூரை ஏறி கோடி பிடிக்க முடியாமல் வானம் போய் வானம் ஏறி வைகுந்தம் போக பார்க்கிறார் நம்முடைய முதலமைச்சர். தமிழ்நாட்டு மக்களே உஷாராக இருக்கிறார்கள். நாம தான் ஒற்றுமையா இருந்து உஷாராக இருந்து இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பி மீண்டும் எடப்பாடியார் தலைமையிலே நல்லாட்சி அமைப்போம். அதற்கான நாள் தான் செப்டம்பர் 10 பொள்ளாச்சி, 11 காங்கேயம், 12 திருப்பூர் வடக்கு, தெற்கு. இதற்காக பாடுபட்ட அனைத்து தொண்டர்களுக்கும், அனைத்து தலைவர்களுக்கும், அனைத்து தோழமை கட்சி தலைவர்களுக்கும் கோடான கோடி நன்றியை சிறந்தாழ்த்தி உரித்தாக்கி விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி.